பெரிய லெவல்ஸ் அச்சீவ் பண்ணணும். ஆர்சிஎம் வந்து பெரிய லெவல்ல நமக்கெல்லாம் கை கொடுக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு எல்லாருக்கும் கடவுள் சார்பில் அந்த பிளஸிங்ஸ் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு நான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலா இப்போ நம்ம இருக்கிற உலகத்துல ஜென்ஸுக்கு வந்து நிறைய வந்து வேலைகள் அதிகமா இருக்கு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 81% வந்து விடோஸ் இருக்காங்களாம், 29% தான் விடோயஸ் இருக்காங்களாம். அதாவது கணவனை இழந்த பெண்கள் 81%, மனைவி இழந்த ஆண்கள் 29% இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல இருந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 81%க்கு விமன் வந்து சர்வைவ் பண்றாங்க. ஆனா ஜென்ஸோட லைஃப் வந்து ரொம்ப புவரா இருக்கு. அவங்க சீக்கிரமாவே அவங்க லைஃப் முடிஞ்சு போயிருது. ஸோ அதுதான் இதோட இந்த 81% காமிக்குது. 29% பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க விடோவர் ஆயிடுறாங்க 29% பீப்புள்ல. ஆனா ஏன் அவ்வளவு லெஸ் நம்பரா இருக்குன்னா அவங்களும் சீக்கிரமா அந்த தனிமை தாங்க முடியாம ஒரு ஸ்ட்ரெஸ்ல, ஐசோலேஷன்ல அவங்களும் அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருது. ஸோ இப்போ ஆண்கள் இந்த நம்ம இருக்கிற சூழ்நிலையில ரொம்ப அதிகமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஏதோ கிடைச்ச ஃபுட்டை சாப்பிட்டு புறப்பட்டு நம்ம போனோம்னா இப்போ சென்னையில எல்லாம் இன்னைக்கு டிராஃபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் மூவ் பண்றதுக்கு ஒரு 1 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் ஆகுது அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு டிராஃபிக்ல இருந்துட்டு. ஸோ அவ்வளோ மாதிரி ஒரு பெரிய டிராஃபிக் கன்ஜெஷன்ல டிராவல் பண்றோம். அப்படி போகையில என்ன ஆகுதுன்னா நிச்சயமா நமக்கு வந்து ஏர் பொல்யூஷன். ஸோ ஜென்ஸ் எல்லாம் நிறைய பேர் அஃப்கோர்ஸ் இப்போ ஒர்க்கிங் உமனும் இருக்காங்க, இருந்தாலும் கம்பேரிட்டிவா ஜென்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஆஸ்மா சம்பந்தப்பட்ட பிரீத்திங் டிசீசஸ் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப சுத்தமான தண்ணின்னு சொல்ல முடியாது. போற இடத்துல தண்ணி குடிக்கிறாங்க. ஸோ அந்த வாட்டர் வந்து கண்டாமினேட்டடா இருக்கும். அதனால வாட்டர் போர்ன் டிசீசஸ் லங்ஸ்லயும் சரி நம்ம கட்ஸ்லயும் சரி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது இல்லாம இன்னொரு பொல்யூஷன் பாத்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன். எங்க பார்த்தாலும் சத்தம். அதுவும் ஃபெஸ்டிவல் டைம்னா நீங்க சொல்லவே வேண்டாம். எங்க எல்லா கோயில்கள்லயும் ஒரு பிளாரிங் அந்த ஸ்பீக்கர்ஸை போட்டு நிறைய நாய்ஸ் பொல்யூஷனை ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா சொல்ல போனோம்னா நம்ம ஒர்க்கிங் பிளேஸ்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப டிமாண்டிங்கா இருக்காங்க. எங்க போனாலும் வந்து கஸ்டமர்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையா அவங்களுக்கு சர்வ் பண்ணணும்னு நினைச்சா கூட நம்மளை வந்து அவங்க ஓவர் டேக் பண்ண பாக்குறாங்க, நமக்கு ப்ரெஷர் கொடுக்க பாக்குறாங்க. அதனால நம்மளோட ஒர்க்கிங் ஸ்பேஸ்லயும் நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிறோம். அதோட பாத்தீங்கன்னா நம்ம உணவு வந்து சரியா இருக்கிறது இல்லை. காலையில வீட்டுல சாப்பிட்டு போறோம், நிறைய பேர் வீட்டுல இருந்து ஃபுட் எடுத்துட்டு போவாங்க. இருந்தாலும் வெளியில போய் சாப்பிட்றவங்க தான் அதிகம். அப்படி சாப்பிடையில ஒரு மார்க்கெட்டிங்லாம் போவையில ஃபீல்டுக்கு போவாங்க, அங்க கிடைக்கிற சாப்பாடை சாப்பிடுவாங்க. அதே நேரம் அந்த ஃபுட்டு வந்து டைம்லியா சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப அன்டைம்லியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அவங்க அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க பாருங்க, பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் கடைகள்ல போய் சாப்பிடையில அந்த ஆயில் அவங்க யூஸ் பண்ற அந்த ஆயில் வந்து ரொம்ப பேட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க, குவாலிட்டி நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டேக் பண்ணையில உள்ள போய் தேவையில்லாத ஒரு டாக்ஸின்ஸ் எல்லாம் சேர்ந்துருது. கொலஸ்ட்ரால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய அவங்களுக்கு வந்து நர்வ்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு ரிஸ்க் இருக்கு ஜென்ஸுக்கு வெளியில போயிட்டு வரையில. அதனால அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டயர்ட்னஸ்ஸு, அப்புறம் சரியான நேரத்துக்கு பசியின்மை, அப்பிடைட், லேக் ஆஃப் அப்பிடைட், இந்த மாதிரி எல்லாம் சில இது வருது. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வரையில ரொம்ப டயர்டாகி வர்றாங்க. அந்த மாதிரி வரையில அவங்களுக்கு வந்து ஃபேமிலியோட நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிருது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அருமையான ஒரு நிவாரணம் வந்து நம்மளோட ஆர்சிஎம் கொடுத்துருக்கு. அதுதான் நியூட்ரிசார்ஜ் மென். இதுல பாத்தீங்கன்னா 13 விட்டமின்ஸ், 13 மினரல்ஸ், 4 பொட்டானிக்கல்ஸ், 3 அமினோ ஆசிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உடம்புக்கு என்னென்ன விட்டமின்ஸ் தேவையோ அவ்வளவும் இதுல இருக்கு ஒரே டேப்லெட்ல. ஸோ இந்த நியூட்ரிசார்ஜ் மென்னை ஒருத்தர் சாப்பிட்டு போனார்னா அவருக்கு இருக்கிற எல்லா இழப்பீடுகளும், ஹெல்த் சம்பந்தப்பட்ட எல்லா இழப்பீடுகளையும் காம்பன்சேட் பண்ற அளவுக்கு இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ்க்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்துல அவங்களோட ஐ விஷன்,
கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ், ப்ரீத்திங் ஸ்டேஜ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இந்த அமினோ ஆசிட்ஸை பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்கின் ஹேர் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதோட ஒரு ஏஜ் ஒரு 40-50 அந்த ஏஜ்ல வரையில அவங்களுக்கு ப்ராஸ்ட்ரேட் கிளாண்ட் வந்து பல்ஜ் ஆகி யூரினேஷன் ப்ராப்ளம் வருது. நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். ஒர்க்கிங் ஆஃபீஸர்ஸ்ல அவங்க ரெஸ்ட் ரூம்ல போய் நம்ம யூஸ் பண்ணையில பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் முக்குவாங்க. ஒரு என்னமோ கஷ்டப்பட்டு எதையோ ஒரு டெலிவரி பண்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு யூரினேஷன் வந்து ரொம்ப ப்ராப்ளம். அந்த யூரிட்டர் வந்து அடைச்சிக்கும். அந்த நம்ம ப்ராஸ்டேட் கிளாண்ட் பெருசானா அதுக்கும் அந்த நம்ம இதுல நியூட்ரிசார்ஜ் மென்ல இருக்கக்கூடிய அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த நீங்க அந்த படத்துல பாக்குறீங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் மென்னோட அந்த பேக்கு பாத்தீங்கன்னாலே இப்போ எல்லா கம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த ஃபுட் சப்ளிமெண்ட் கம்பெனிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் டப்பாவில் போட்டு தான் கொடுக்குறாங்க, பிளாஸ்டிக் டப்பாவில். ஆனா நம்மளது மட்டும் அந்த நியூட்ரி பேக்ல வருது. அதனால நீங்க எப்போ அதை வெளியில எடுக்கிறீங்களோ அப்போ இருந்து அதை நீங்க வாயில போட்டுக்கிட்டீங்கன்னா அதோட எஃபெக்ட் ரொம்ப அதிகம். ரொம்ப அருமையான ஒரு விதத்துல அதை தயார் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ 13 விட்டமின்ஸ், 13 மினரல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 4 பொட்டானிக்கல்ஸ், 3 அமினோ ஆசிட்ஸ் இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு லைஃப் ஸ்டைலுக்கும் சரி, ஒரு ஈட்டிங் ஹேபிட்ஸ், டைஜஷன் எல்லா ப்ராப்ளமும் அதில் அவங்களுக்கு சால்வ் ஆகுது. அதோட அவங்க டிரைவிங்ல போகையில நிறைய அவங்களுக்கு ஐ சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வருது. ஸோ அதுக்கும் இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதோட சேர்த்து எனக்கு தெரிய நியூட்ரிசார்ஜ் வியூ அதுவும் DHA 200 நம்ம பீப்புள் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் ஜென்ஸுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நியூட்ரிசார்ஜ் வியூ வந்து ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணுது. நைட்ல எல்லாம் டிரைவிங் பண்ணி வர்றாங்க. நிறைய பேருக்கு நைட்ல டிரைவ் பண்ண முடியாது. அதே நேரம் அந்த கண்ணில் படுற தூசி எல்லாம் வந்து உங்களுக்கு விஷனை மறைக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில நல்ல ஒரு லுட்டீன், ஜியோசாந்தின் இந்த இன்கிரீடியன்ஸ் தான் வந்து ஐசைட்டுக்கு தேவை. அந்த மாதிரி அந்த நியூட்ரிசார்ஜ் வியூவையும் நம்ம நியூட்ரிசார்ஜ் மென்னோட சேர்த்து எடுத்துக்கலாம். அந்த DHA 200 எடுக்கையில என்ன ஆகுது, பிரெயின் செல்ஸ் எல்லாம் பிரெயின் நல்ல ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்கு, நல்ல ஞாபக சக்தி இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஈவன் ஒரு டஃப் கஸ்டமர் வந்தா கூட அவங்கள நல்ல ப்ராப்பரா அமைதியா ஹேண்டில் பண்ணி அவங்கள நல்ல சர்வீஸ் கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கு இந்த DHA 200 ரொம்ப அவசியம். ஸோ நம்மளோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நியூட்ரிசார்ஜ் மென் ஆகட்டும், நியூட்ரிசார்ஜ் வியூ ஆகட்டும், அப்புறம் இந்த ப்ராடக்ட் நான் சொன்ன இந்த DHA 200 ஆகட்டும், ரொம்ப அருமையா நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதோட வெளியில நம்ம போவையில வெளியில நம்ம தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணாம குட் டாட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இதுல நிறைய நல்ல அருமையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா மின்ட் லீஃப், அதாவது இந்த கொத்தமல்லி இலை, ஆம்லா, பிளாக் பெப்பர், அப்புறம் வந்து இது லவங்கம், துளசி, லெமன், இவ்வளவு இன்கிரீடியன்ட்லாம் சேர்ந்த ஒரு பேக்கை இந்த குட் டாட் சிப்டியில கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கெட்ஸ் நம்ம 2-3 எடுத்து நம்ம பேக்கெட்ல போட்டுக்கிட்டு போனோம்னா ஆஃபீஸ்ல இல்லைன்னா நம்ம வாட்டர் பாட்டில் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போவையில இந்த குட் டாட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்பெல்லாம் தாகம் அடிக்குதோ அதை நம்ம குடிக்கையில நிறைய பெனிஃபிட் கிடைக்குது. ஸ்பெஷலி அந்த ஜிஞ்சர் இருக்கு பாருங்க அந்த குட் டாட்ல, அது வந்து கேன்சர் செல்ஸ்க்கு ரொம்ப நல்லது. லெமன் வந்து வெயிட் ரிடக்ஷன், கிட்னி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. துளசி வந்து ஹெட்ஏக்கு, நைட் பிளைண்ட்னஸ் வராம காக்கும். அதே நேரம் பிளாக் பெப்பர் பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும். ஆம்லா வந்து ஒரு அருமையான ஆன்டி ஆக்சிடென்ட். ஒரு சின்ன பாருங்க தண்ணியில கலக்கி குடிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல ஒரு அருமையான நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நமக்கு டே டு டே நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ வெளியில போற ஆண்கள் நம்ம குட்ஸ் அந்த சிப்டியை எடுத்துட்டு போனாங்கன்னா ரொம்ப அருமையா அவங்க வந்து வெளியில இருக்கிற வாட்டரை நம்ம குடிக்காம தங்களை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜிலாய் துளசி ராசின்னு ஒண்ணு வந்திருக்கு. சீண்டல் கொடியில இருந்து தயார் பண்ண ஒரு இது வந்து என்ன பண்ணுது, வாதம், பித்தம், கபம் எந்த பாடியா இருந்தாலும் சரி, வாதமா இருந்தா நிறைய வாயு உள்ள இருக்கிறதுக்கு வாதமான பாடி, பித்தம்னா ரொம்ப ஹீட்டு, பாடி வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும், கபம்னா ரொம்ப சளி, எப்ப பார்த்தாலும் சளி கட்டும் செஸ்ட்ல. ஸோ இந்த மூணையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு அருமையான ஹெல்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஜிலாய் துளசி ராசின்னு இருக்கு. இதையும் வந்து ஜென்ஸ் வந்து வெளியில போறதுக்கு முன்னாடி காலையில நைட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணையில என்ன ஆகுதுன்னா நம்ம அருமையான ஒரு வீட்டு வரையில ஃப்ரெஷ்ஷா நம்ம வீட்டுல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி
லைஃப்பை நல்லா கொண்டு போறதுக்கு இது ரொம்ப உதவி செய்யுது. இப்படிப்பட்ட பொருள்களை ரொம்ப அருமையா நமக்கு செலக்ட் பண்ணி அதை தயார் பண்ணி நல்லா பேக் பண்ணி சூப்பரா நமக்கு கொடுக்குறாங்க. ஈவன் நியூட்ரிசார்ஜ் மென்ன கூட நம்ம பேக்ல போட்டு எடுத்துட்டு போகலாம். இந்த குட் டாட் எடுத்துட்டு போகலாம். ஜுலை துளசி ராசி வந்து வீட்டுல வந்து நம்ம சாப்பிடலாம். இப்படி நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கையில நம்ம எல்லா இதுல இருந்தும் வெளியில போகலாம். ஏன்னா இப்ப கேன்சர் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ரொம்ப அதிகமான பேஷண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா 4ல் 1 ஆளு இப்ப இந்தியாவில் வந்து கேன்சர்ல அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. எப்படி டயபெட்டிக் ஒரு கேபிட்டல் இந்தியான்னு சொல்றாங்களோ அதே போல கேன்சருக்கும் ஒரு கேபிட்டல் இந்தியாங்கிற நிலைமை வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளவு பேர் கேன்சர்ல இன்ஃபெக்ட் ஆகுறாங்க. இது இல்லாம புரோட்டீன் நம்ம நிச்சயமா நமக்கு நிறைய புரோட்டீன் நம்மகிட்ட இருக்கு. கிளைசம் புரோட்டீன் இருக்கு, புரோடயட் இருக்கு, சாக்லேட் ஃபிளேவர்ல இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராபெரி, பனானா. இந்த புரோட்டீன் ரொம்ப 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 அவசியம். நம்ம ஹெட் டு டோ நமக்கு வந்து புரோட்டீன் தான் தேவை. நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் ஆகட்டும், மசில் சிஸ்டம், போன்ஸு, நம்மளோட ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ், ஆன்டிடோட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து புரோட்டீனால ஆனது. புரோட்டீன் வந்து ஒரு அருமையான ஒரு பில்டிங் பிளாக். இதை வந்து பேசிக்கலா நம்ம ஜென்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும், வீட்டுல 3 நேரமும் காலையில, மதியம், இரவு, வெளியில போறவங்களா இருந்தா காலையிலும் இரவும் தவறாம நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா வியாதிகளும் போயிடும். நல்ல கண் ஒளி கிடைக்கும், எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகும், முடி வளரும், எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்ம நியூட்ரிசார்ஜில் வந்து நிறைய புரோட்டீன்ல இருந்து ஆரம்பிச்சு நியூட்ரிசார்ஜ் மென்னு, குட் டாட், இந்த ஜுலை துளசி ராசி, இது வந்து ஒரு சீண்டல் கொடியில இருந்து வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஒரு மூலிகை. அதுல இருந்து இதை எடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நிச்சயமா நம்ம வாழ்நாளை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். நல்ல சுவர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும். நல்ல அருமையான பாடி இருக்கையில தான் நம்ம வெளியில போய் வேலை செஞ்சு நம்ம வீட்டை காப்பாற்ற முடியும். அதே நேரம் அருமையான ஒரு ஃபேமிலி லைஃபையும் நம்ம கொண்டு போகலாம். ஸோ மீண்டும் ஒரு முறை எல்லா நண்பர்களுக்கும் புது வருட வாழ்த்துக்களை கூறி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய வேதராஜன் சார், வெண்மதி மேடம், எல்லா ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஜாயின் பண்ணியிருக்கிற, ஜூம்ல ஜாயின் பண்ணிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, பொறுமையா கேட்டதுக்கு நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.